வணக்கம். நமது திராவிட இயக்கத்தின் சார்பாக திருமதி ஓவியம் ரங்கன் பேசுகிறேன். இன்று புரட்சி தலைவி முன்னாள் முதலமைச்சர் அவர்களின் பிறந்த நாள். அம்மையாரை யாரும் மறக்க முடியாது. அம்மையார் ஒரு தலை சிறந்த ஒரு லீடராக இருந்தாங்க. ஷீஸ் அ பெஸ்ட். எல்லா விமனுக்குமே ஒரு பெஸ்ட் எடுத்துக்காட்டாங்க, ஒரு அருமையான எடுத்துக்காட்டாங்க. இந்த தமிழ்நாட்டை ஆண்டதுல அம்மையாரை நாம் மறக்க முடியாது. அருமையான ஆளுமை அவங்களுக்கு. அந்த ஆளுமை யாருக்குமே இன்னி வரலுமே இருந்ததுன்னு சொல்ல முடியாது. பெண்ணா இருந்து ஆண்களுடைய ஆளுமை இன்னைக்கு நம்ம நிறைய பார்க்கிறோம். நம்மளுடைய முதலமைச்சர் இன்னைக்கு அருமையா இன்னைக்கு தமிழ்நாட்டை கொண்டு போயிட்டு இருக்காரு. புரட்சி தலைவிக்கு பெண், அதாவது நம்ம இன்னைக்கு முதலமைச்சரை நம்ம இன்னைக்கு எல்லாரும் பாராட்டிட்டு இருக்கோம். அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் பாராட்டிருக்கோம். அதே நேரம் மறைந்த முதலமைச்சர் அவர்கள் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்கள் சினிமாவில் இருந்ததையும் மறக்க முடியாது, அவருடைய படங்களையும் மறக்க முடியாது. அதே போல அவர்கள் இங்க ஆட்சி செய்த காலத்துல அவர்களுடைய கமாண்டிங் பவர், அப்படி டட்டக் டட்டக் கமாண்டிங் பவர் ஒண்ணு தவறுன்றா அந்த தவறை உடனே அன்னைக்கே அந்த தண்டனை உண்டு. தினம் காலையில எல்லாம் அதிமுக மந்திரிகள்லாம் பயந்து இருக்கோம். இன்னைக்கு நமக்கு பதவி இருக்கா, அந்த அம்மா அப்படி நடந்து போகும்போது இப்படித்தான் குடிவாங்க எல்லாருமே. நிறைய பேர் இப்படி குடிஞ்சு முதுகுவலி கூட வந்திருக்கு, நிமிர முடியாம. அதாவது காலில் விடுறதுக்கு ரெடியா போய் விடுறதுக்கே ரெடியா போவாங்க. இந்த மாதிரி எல்லாம் இந்த வழியில் வந்தவர் தான் நமது மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள். எடப்பாடியார் அவர்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இன்னைக்கு அந்த அம்மையாருடைய பிறந்த நாள். எம்ஜிஆர் கஷ்டப்பட்டு கட்சியை வளர்த்தாரு. அதுக்கப்புறமா இந்த அம்மா கட்சியை தூக்கி நிலைநாட்டி அம்மையார் சொன்னாங்க, எங்களுடைய நாங்கள் தெரியாத ஒரு தவறை செஞ்சிட்டோம், திரும்பவும் அந்த தவறை நாங்கள் செய்ய மாட்டோம். பிஜேபியுடன் உறவு கொண்டுட்டோம், நம்ம தெரியாம உறவு கொண்டுட்டேன், ஆனா திரும்பவும் அந்த தவறை நான் செய்ய மாட்டேன். பிஜேபியுடன் ஒட்டும் இல்லை உறவும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமா அந்த உறவை அறுத்து எரிஞ்சு போட்டாங்க. மோடியா இல்ல இந்த லேடியான்னாங்க. அருமையான வசனங்கள் எல்லாம் அப்பெல்லாம் காதல கேட்டோம். இந்த மாதிரி செய்த ஒரு தலைவி, அதற்கு பிற்பாடு நீங்க அந்த ஆளுமை அந்த இதை நீங்க எடுத்திருக்கீங்க. நீங்க இந்த கட்சியை தலைமை தாங்கி வழிநடத்தி கொண்டிருக்கிற எடப்பாடியார, நீங்கள் அதை செய்யலாமா? மனசாட்சி இன்னைக்கு உறுத்தலையா? இன்னைக்கு அந்த அம்மாவுடைய பிறந்த நாள், மனசாட்சி உங்களுக்கு உறுத்தலையா? எந்த காலத்துல பிஜேபியுடன் ஒட்டும் இல்லை உறவும் இல்லை என்று சொல்லின உங்க தலைவிக்கு இன்னும் பதில் சொல்ல போறீங்க? அம்மா, இன்னைக்கு உங்க பிறந்த நாள், நான் இன்னைக்கு பிஜேபியோட கூட போயிருக்கிறேன், பிஜேபியோட உறவு வைத்திருக்கேம்மா, அதை நீங்களை ஆசீர்வதிங்கம்மான்னு சொல்ல போறீங்களா? அதே போல எடப்பாடியார் அவர்கள் தன்னை தக்க வைத்துக் கொள்ள அரசியல் ஆதாயத்துக்காக தான் இந்த கூட்டணி, தன்னை தற்காப்பதற்காக ஆதாயம் தேடுவதற்காக வைத்த கூட்டணி. ஐயா எடப்பாடியார் அவர்களே, இதெல்லாம் கேட்பதற்கு கேவலமாக. அதாவது விலைவாசி உயர்வை யோசனை பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு ஏழை பொம்பளை போய் தங்கத்தை வாங்க முடியுமா? 1 கிராம் தங்கம் இன்னைக்கு எவ்வளவு செய்கூலி எல்லாம் சேர்த்து 25,000 ரூபாய் 1 கிராம் வாங்க முடியுமா? அன்னைக்கு கடையில ஒரு பொம்பளை போயிட்டு, என் பேத்திக்கு பிறந்த நாள் ஏதாவது 1 கிராம்ல கிடைக்குமா? 1 கிராம் அவன் சொல்றான் செய்கூலி சாதாரணமா போய் 22,000 ரூபாய்மான்னு. ஐயோ, 22,000 ரூபாவான்னு கண்ணீர் விட்டு அழுதுட்டு அந்த மோதிரத்தை வாங்காம போன அந்த ஏழை மக்களை நான் போட்டோ எடுத்துட்டு கூட போடணும்னு நினைச்சேன். மனசு அப்படியே வெதும்பிட்டு. ஏழை மக்கள் 1 கிராம் 1 குண்டுமணி வாங்க முடியுமா? ஏன்? யாரால? நம்ம தளபதியாலையா? நான் கேட்கிறேன். திமுகவாலையா? யாரால? எல்லாமே மோடிஜியா அவர்களால தான். யோசனை பண்ணி பாருங்க. உலக சந்தையில இந்திய ரூபாய் வீழ்ச்சி பெற்றதுக்கு காரணம் யார்? அந்த ஏழை மக்கள் ஆசை என்ன? எதுக்கு வரீங்க ஆட்சிக்கு? மக்களுக்காக செய்யணும், மக்களுடைய ஆசைகளை நிறைவேற்றணும் தான் ஆட்சிக்கு வராங்க. அததான் இன்னைக்கு தளபதி பண்ணாரு. ஏழை மக்கள் அவர்களுடைய மனசுல இருக்கிற அந்த நினைவுகளை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லிதான் ஆட்சிக்கு இன்னைக்கு அதை செய்து கொண்டிருக்கிறார் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதனால இதுக்கு மோடிஜி அவர்கள் எல்லாம் என்ன சொல்ல போறாரு? இதெல்லாம் தவறுன்னு சொல்ல போறாரா? தமிழ்நாடு அபார வளர்ச்சியில போய் கொண்டு இருக்கிறது. மக்களுக்கு செய்ய வேண்டும் என்று ஆட்சிக்கு வரீங்க, மக்களுடைய ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்று தான் ஆட்சிக்கு வரீங்க. நீங்க இன்னைக்கு வரப்போறீங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வரப்போறீங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. எங்களுடைய தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் இன்னைக்கு ஒரு தங்கம் வாங்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. இதற்கெல்லாம் இந்த விலைவாசி உயர்வு, இதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ண போறீங்க? இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. எடப்பாடியார்களை எல்லாருமே
இந்த அரசியல் இந்த தேர்தல்ல வந்து இந்த அரசியல் களம் ஒரு பொதுமையான களம். தவறு செய்தவர்களுக்கு பதில் சொல்லும் களமாக எடப்பாடியாருக்கு இருக்கும், நிச்சயமாக இருக்கும். அத தர்காம்பர் குடிகார பையன் CV சண்முகம் குடிச்சு விட்டு சொல்றான், பாலை ஊத்தலாம் 8 நாளைக்கு, 8 நாள் பொறுங்க, என்ன முடிஞ்சு போச்சு, அப்புறம் பாலை ஊத்துவோம். பால் உனக்கு தாண்டா ஊத்த போறாங்க, பால் உனக்கு தான் ஊத்துவாங்க குடிகார பையில. இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. உங்க அம்மாவுடைய பிறந்த நாள் இல்ல, அம்மா சொன்ன வார்த்தைக்கு மீறி தானே உங்க தலைவன் போய் கூட்டணி வச்சிருக்காரு. அதுக்கு யாருக்கு பால் ஊத்தணும் அதை முதல்ல சொல்லு. அதனால இன்னைக்கு வந்து சிறுபான்மையர்களுக்கு வந்து எந்த ஒரு பாதுகாப்பு இல்லை, வந்து பயங்கரமான அச்சுறுத்தல் இருக்காங்க. இது வந்து கார்பரேட் மையமாயிட்டு எல்லாமே பயமா இருக்கு. என்ன ஆக போகுதுன்றதே தெரியல. முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அதனால தமிழ்நாட்டுல வந்து இப்ப நடக்க போற தேர்தல்ல தக்க பதிலடி கொடுத்து தவறு செய்தவர்கள் திரும்பவும் அரசியலில் அப்புறப்படுத்தப்படுவார்கள். திரும்பவும் அரசியலுக்கு வர முடியாது. தவறு செய்தவர்களை இந்த தேர்தல் அப்புறப்படுத்தும். நன்றி, வணக்கம்.